இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச கடலை பர்பி வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது நான் எடுத்துருக்கிறது வறுக்காத வேர்க்கடலை தான். இந்த வறுக்காத வேர்க்கடலையை ஒரு வாணலியில் சேர்த்து நல்ல குறைவான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தோல் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வரும், அதுதான் கன்சிஸ்டன்சி. அப்போ நல்லா எடுத்துருங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு விட்டுருங்க. அப்புறம் சூடோடு பண்ணால் கையெல்லாம் சுட்டு வச்சுக்கிடாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கி அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள தொளி நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த தொளியை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஜல்லடை கரண்டியில் வச்சு லைட்டாக அப்படியே சலிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தோல் எல்லாம் கீழே விழுந்துடும். உங்களுக்கு அந்த இடமும் பாருங்கள் சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் செய்கிற இடமும் நீட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோலியை எடுத்தாச்சு. 1-2 தோல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சிக்காங்க. ரொம்பையும் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் இதில் உங்களுக்கு எண்ணெய் வந்துடும். அதனால் ஒரு 3-4 பல்ஸ் விட்டாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். இப்போ 1 கப் கடலை எடுத்துருந்தேன்ல, அதனால் இங்கே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது 3/4 கப் சுகரை சேர்த்துட்டு அதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அடுப்பை நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுகர் மெல்ட் ஆகணும். லைட்டாக அங்கங்கே ப்ரௌனாக தெரியும் போது நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக கிளறணும். இப்படி கிளறும் போது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் அப்படியே எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ கிண்டாமல் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தேன் மாதிரி லைட்டாக மெல்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, தேன் கலரில் வரும். அதே மாதிரி எல்லா அந்த கிறிஸ்டலில் இருக்கிற அந்த சுகர் எல்லாமே உங்களுக்கு மெல்ட் ஆகி வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் நம்ம போட்ட சுகரில் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. தீயை மட்டும் கூட்டி வச்சிடாதீங்க, அப்புறம் தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எல்லா சுகருமே ஓரளவு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேட்டை ரெடியாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேயும் உங்களுக்கு சுகர் நல்லா அழகாக கேரமலைஸ்ட் ஆகி அந்த கலர் பாருங்கள், பார்க்கவே நல்லா தேன் கலரில் ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் டக்கு டக்குன்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் செய்யணும். இப்போ உடனே நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இதை சீக்கிரமாக பண்ணலாம். நீங்கள் மெதுவாக பண்ணிங்கன்னா அது சுகர் கல்லாக மாறி கொஞ்சம் இப்படி இறுகமாகிடும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறி விடுங்க. அந்த வேர்க்கடலை பவுடர் எல்லா சுகர் சிரப்லேயும் நல்லாவே பிளெண்ட் ஆகணும். ஸோ கைவிடாமல் நல்லா அப்படி இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் ஃபோர்ஸாகவே கலந்து விடுங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் இந்த பாருங்கள் இன்னும் அழகாக திரண்டு வருதுன்னு. நம்ம இதில் நெய்யோ எதுவுமே சேர்த்த வேண்டாம், நல்லா திரண்டு வந்துட்டு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம். ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்குறோம்ல, அந்த பிளேட்டில் இதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சைஸ் இந்த திக்னஸில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆறுறதுக்கு உள்ளவே டக்கு டக்குன்னு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஆறிடுச்சுன்னு டக்குன்னு ஆறிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஷேப் போட முடியாது. அதனால தான் நான் சின்னதாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கட் பண்ண கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா உடைக்கிறதுக்கு நல்ல கடையில் இருக்கிற பர்ஃபி உங்களுக்கு எவ்வளோ அழகாக அப்படி உடையிறதுக்கு முறுமுறுன்னு வரும்ல, அதே மாதிரியே வரும். இது சுகரில் பண்ணால் மட்டும்தாங்க வரும். எட்ஜஸில் இருக்கிற ஷேப்பெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நமக்கு ஷேப் எப்படி இருந்தாங்க, டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் 1 மாதம் எங்கே, நம்ம வீட்டில் 1 வாரம் இருக்கிறதே பெருசு இல்லை, எல்லாம் தீத்துருவோம் சாப்பிட்டு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்தியன் ஹோம் மேக்கர் அட்வென்ச்சருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.